எக்ஸலண்ட். நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக, அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த குவிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆங்கிலமே அருகில் வா. ஆங்கிலத்தை பார்த்து நம்ம ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது வராதுங்க. ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் இனிமேல் பிழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நல்லா வேலை பண்ணுவோம், ஆனால் நமக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கையில் ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும். ரொம்ப பயங்கரமாக பேசணும்னு இந்த உலகத்தில் யாரும் எதிர்பார்க்கறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கம்யூனிகேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அதுக்கு இந்த ஆங்கிலம் கண்டிப்பாக வரணும். அதுக்கு நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, ஆங்கிலமே அருகில் வா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக ஆங்கிலத்தை கூப்பிடுறோம். சின்ன சின்ன பயிற்சிங்க. இந்த குவிஸ் அப்படிங்கிறதே எதுக்கு அப்படின்னா, சின்ன சின்ன பயிற்சி. தைரியமாக பயிற்சி பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் யாரும் கழுத்தை வெட்ட போகிறது கிடையாது. ஆனால் அதில் ஒன்று ரைட்டாக இருந்தால் கூட நமக்கு மிகப்பெரிய பூஸ்டப் கிடைக்கும். அதே சமயத்தில் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா 50 ரூபா உங்களுக்கு கூகுள் பேவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். வாங்க குவிஸ்குள்ளார போகலாம். எக்ஸலண்ட். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது பேசுனீங்கனாலும் சரிதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ யார் என்ன எழுதியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். ஏன்னா நம்ம பேசணும், பேச ஆரம்பிக்கணும். நம்ம பயந்துக்கிட்டே பேசாமல் இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம பேசவே ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ இப்போது இதுதான் சரியான ஆன்சரு, இதை இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம திரும்ப திரும்ப ஓரளவுக்கு சரியாக இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளார இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு குவிஸையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதே சமயத்தில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளார மாற்றம் தன்னால் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதில் விஜயலக்ஷ்மி அப்படின்னு எழுதுனவங்க மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றவங்க எழுதுனதுலாம் தப்பா அப்படின்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது. நீங்கள் எழுதுறது எல்லாம் கரெக்டு தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த குவிஸில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6 இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, போ அப்படிங்கிறது. ஸோ பேங்க் போய்கொண்டே போ, சீக்கிரம் போ. இந்த போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் கோ. இந்த கோ அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணி நம்ம 6ஐயும் எழுதியிருக்கலாம். ஸோ நம்ம குவிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே வெர்பை யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பண்ணலாம். இதை அவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போது அவன் போய்கொண்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த கோ அப்படிங்கிறது போய்கொண்டு அப்படிங்கும்போது கோயிங் அப்படின்னு மாறும். இருக்கிறான் அப்படிங்கிறதுனால ஈஸ் வருது. அப்போது ஹீ இஸ் கோயிங் அப்படின்னா அவன் போய்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, அவர் கடந்த 5 வருடங்களாக பேங்க் வேலைக்கு போய்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷமாக போயிட்டே இருக்காரு, இன்னும் போயிட்டுருக்காரு, நாளைக்கும் போனாலும் போவார். சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான இடத்துல இந்த ஹேஸ் பீன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை இப்படி தான் சொல்லணுமா? ஹீ வாஸ் கோயிங் அப்படின்னு சொன்னாலும் இங்கே பாருங்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை சொன்னீங்களான்னு கரெக்டு தான். ஓகேங்களா? பட் இது கொஞ்சம் அப்ராப்ரியேட், அவ்வளோதான். இதில் ஹேஸ் பீன் தான் போட்டிருக்கணுமா, ஹீ வாஸ் கோயிங்னு போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதுங்க. ரெண்டுமே கரெக்டு தான். எதிரில் இருக்கிறவர் புரிஞ்சுக்குவார், அவ்வளோதான். அவர் கடந்த 5 வருடங்களாக பேங்க் வேலைக்கு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஹேஸ் பீன் கோயிங் அப்படின்னாவே போயிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். டு த பேங்க், எங்கே போயிட்டுருக்காரு? பேங்க் வேலைக்கு போயிட்டுருக்காரு. பேங்க் ஒர்க் அப்படின்னா பேங்க் வேலைன்னு அர்த்தம். டு த பேங்க் ஒர்க். 5 வருடங்கள் அப்படிங்கிறதுக்கு ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னா 5 வருடங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஹி ஹேஸ் பீன் கோயிங் டு த பேங்க் ஒர்க் ஃபார் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. சீக்கிரம் போ, கோ சூன், கோ குவிக்லி, கோ இம்மீடியட்லி, எது சொன்னாலும் கரெக்டு தான். மொத்தத்தில் என்ன கன்வே பண்ணுறோம்? சீக்கிரம்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம். அப்போது நீங்கள் இந்த 3 விஷயத்தில் இன்னும் எப்படினாலும் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்டு தான். அடுத்தது, குமார் நாளை மாலை ஊருக்கு போகிறான். குமார் வில் கோ, போகிறான். டு த வில்லேஜ்,
ஸோ இது கிராமத்துக்கு போகிறான்னு அர்த்தம். ஊருக்கு போகிறான்றதுக்கு தனியாக கிடையாது. ஒன்று இல்லைன்னா நேட்டிவ், டு த நேட்டிவ்னு போடலாம், இல்லை நேட்டிவ் பிளேஸ்ன்னு போடலாம், டு த ஹோம் டவுன்னு போடலாம். எப்படி போட்டாலும் கரெக்டு தான். நம்ம எப்படி பேசினாலும் புரிஞ்சிக்க போகிறாரு. ஓகே, அவர் சொந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்றது புரிஞ்சிக்க போகிறாரு. ஸோ குமார் வில் கோ டு த வில்லேஜ் டுமாரோ. எப்போ போகிறாரு? நாளைக்கு போகிறாரு. ஈவினிங், மாலைங்கிறத ஈவினிங் போட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. லட்சுமிகாந்த் எதிர்காலத்தில் 5 வருடங்கள் வாட்ச்மேனாக வேலைக்கு போவார். லட்சுமிகாந்த் வில் கோ டு வாட்ச்மேன் டியூட்டி. வில் கோ அப்படின்னா போவார். எதுக்கு போவார்? வாட்ச்மேன் டியூட்டிக்கு போவார். ஃபார் 5 இயர்ஸ், 5 வருஷம் போவார். இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் போவார் அப்படின்னு சொல்லுது. சிங்கங்கள் நாளை மறுநாள் காட்டுக்கு வேட்டையாட போகும். லயன்ஸ் வில் கோ டு த ஃபாரஸ்ட். சிங்கங்கள் காட்டுக்கு போகும். எதுக்கு? ஃபார் ஹண்டிங், வேட்டையாடுறதுக்கு. த டே ஆஃப்டர் டுமாரோ. எப்போ போகும்? நாளை மறுநாள் போகுன்றத டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வேலை. ஸோ இப்போது விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வின்னர் அவார்டு வந்து நம்ம கொடுக்குறோம். ஜிபேயில் அமௌண்ட் அனுப்புகிறோம். ஸோ இன்றைக்கி செகண்ட் கிஸ்ஸுக்கு உண்டானதை நீங்கள் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இங்கே இருக்குது, அடுத்த 3 பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஓகே, இப்போ எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அந்த 6 சென்டென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து என்ன பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் எழுதுறதும் பார்த்துட்டு யார் சீக்கிரமாக கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ், வின்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ப்ரைஸ் அனுப்புவோம். சப்போஸ் சார் நான் நிறைய கற்றுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.